ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த ஒரு பொருள வாங்குனாலும், அதோட யூசேஜ் மட்டும் இல்ல, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தையும் தெரிஞ்சுக்குவோம். ஏன் அப்படின்னா, அத தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் மூலமா அந்த பொருளோட முழு பயனையும் நம்ம பயன்படுத்த முடியும். அது மாரி தான் ஷேர் மார்க்கெட்லயும். ஷேர் மார்க்கெட்னா ஷேர் வாங்கலாம், விக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்ல, இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா இதுக்கெல்லாம் நமக்கு பயன்படுறது யாரு? புரோக்கர். அதாவது புரோக்கர் குடுக்குற புரோக்கர் ஆப். அந்த புரோக்கர் ஆப் வரிசையில இப்ப நான் வந்து யூஸ் பண்றது ஜெரோதா. இந்த ஜெரோதா பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். அதாவது ஜெராதான்னு சொன்னதும் நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது கைட் ஆப் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா உண்மையிலேயே ஜெரோதானா கைட் ஆப் மட்டும் கிடையாது. ட்ரேடிங்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, லேர்னிங்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஆப்ஸ் அண்ட் அனாலிசிஸ்க்கு தனியா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேற ஒரு பிளாட்ஃபார்ம்னு பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் என்ன, எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா ஒரு இன்ட்ரோடக்ஷனா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ள இருக்குன்னு நினச்சிங்கன்னா, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட்டு ஜெரோதா அப்டின்னா என்னன்னு பார்க்கலாம். ஜெரோதா அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக் புரோக்கர். நம்ம ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஷேர் வாங்கணும்னா, நேரடியா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போய் வாங்க முடியாது. ஒரு புரோக்கர் மூலமா தான் அந்த ஆர்டர பிளேஸ் பண்ணுவோம். இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த புரோக்கர்ல ஜெரோதாவும் ஒண்ணு. அதாவது ஜெரோதா வந்து ஜெரோதான்னு சொன்னா ஸ்டாக் மார்க்கெட்ன்னு அர்த்தம் இல்ல. ஷேர் மார்க்கெட்ட பயன்படுத்த நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மற்றும் புரோக்கரேஜ் சர்வீஸ் கொடுக்க ஒரு நிறுவனம். இப்போ ஜெரோதால என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கைட்டு. கைட் அப்படிங்கிறது ஜெரோதாவோட முக்கியமான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். நாம ஒரு ஷேர சர்ச் பண்ணணும், அதோட கரண்ட் பிரைஸ் பார்க்கணும், சார்ட் பார்க்கணும், பை பண்ணணும், செல் பண்ணணும். இதெல்லாம் கைட் மூலமா செய்யலாம். கைட்ட வந்து மொபைல் ஆப்பா பயன்படுத்தலாம். அதே நேரத்தில ப்ரௌசர் மூலமா கைட் வெப்பாவும் பயன்படுத்தலாம். இப்ப கைட்ல இருக்க ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம இங்க டீட்டெயிலா பார்க்க போறதில்ல. ஏன்னா, இதுக்காகவே நம்ம ஒரு கம்ப்ளீட் கைட் வெப் சீரியஸ், அதாவது ஜெரோதா சீரியஸ் பத்தி நான் ஒரு சீரியஸ் ஆரம்பிச்சு வீடியோ போட போறேன். அதில பார்த்துக்கலாம். அதில லாகின்ல ஆரம்பிச்சு வாட்ச் லிஸ்ட்டு, சார்ட்டு, ஆர்டரு, பை, செல்ன்னு என்னென்ன இருக்கோ எல்லாமே பார்க்கலாம். இப்ப அந்த என்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கோ அத மட்டும் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து காயின். கைட்டுக்கும், காயினுக்கும் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் இருக்கு. கைட் அப்படிங்கிறது ட்ரேடிங் மற்றும் ஸ்டாக்ஸுக்கு. காயின் அப்படிங்கிறது முக்கியமா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றோம்னா, சிப் போடுறது, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ட மேனேஜ் பண்றது, போர்ட்ஃபோலியோ பார்க்கறது போன்ற விஷயங்களுக்கு காயின் பயன்படுத்தலாம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, கைட்னா ட்ரேடிங்கு, காயின்னா மியூச்சுவல் ஃபண்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து கன்சோல். கன்சோல் அப்படிங்கிறத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நெனச்சுக்கலாம். அதாவது கைட்ல நம்ம ட்ரேட் பண்றோம். ஆனா, நம்ம அக்கவுண்ட்ல என்ன நடந்திருக்குது? ஹோல்டிங்ஸ் என்ன? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்கு? டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் என்ன? ரிப்போர்ட்ஸ் என்ன? அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கணும்னா, அதுக்கு கன்சோல் வந்து பயன்படும். அதனால கன்சோல ஒரு அக்கவுண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ ரிப்போர்ட் செக்ஷன் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கலாம். கைட்ல ட்ரேட் பண்றோம். கன்சோல்ல அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஸோ, அது ரிப்போர்ட்டிங் ஏஜென்ட்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஜெரோதா வெரசிட்டி. அதாவது நம்மள மாரி பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த வெரசிட்டி. ஏன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்ல புதுசா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மா இருக்கும். அதாவது ஷேர் மார்க்கெட் பேசிக்ஸு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸு, டெக்னிக்கல் அனாலிசிஸ், ட்ரேடிங் ஆப்ஷன்ஸு, பெர்சனல் ஃபைனான்ஸ்னு பல டாபிக்ஸ் பத்தி இங்க லேர்னிங் கன்டென்ட் நெறையா இருக்கு. அதாவது நீங்க ட்ரேட் பண்ணக்கு கைட் யூஸ் பண்ணிக்கலாம். லேர்ன் பண்றக்கு இந்த வெரசிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிகினரா இந்த 2யுமே நீங்க கண்டிப்பா நினைவுல வச்சிருக்கணும். உங்களுக்கு ட்ரேடிங்ல வர சந்தேகங்களையும் நம்ம இதில தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு டாபிக் தெரியணும்னா, அத சர்ச் பண்ணி ஆர்டிகிள்ஸ் நெறைய போட்டிருப்பாங்க. அதில படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சென்சிபிள். இது குறிப்பா வந்து ஆப்ஷன் தொடர்பான அனாலிசிஸ் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக்கு டூலா பயன்படுது. ஆப்ஷன்ல ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்கு? ரிஸ்க் எப்படி இருக்கு? ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பே ஆஃப் எப்படி இருக்கும்? போன்ற விஷயங்கள அனலைஸ் பண்றதுக்கு இந்த சென்சிபிள் வந்து ஹெல்ப் ஆகுது. ஆனா, ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா, நம்ம இப்ப தான் வந்து புதுசா ஷேர் மார்க்கெட்ட கத்துக்கிட்டு இருக்கோம். அதனால சென்சிபிள் ஆப்ஷன உடனே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கோட பேசிக்க தெரிஞ்சுக்கும்போது தான் இந்த சென்சிபிள் நமக்கு தேவைப்படும். ஸோ, முதல்ல பேசிக்ஸு, அதுக்கப்புறம் ட்ரேடிங்கு, அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸு. அந்த டைம்ல இது போன்ற அட்வான்ஸ் டூல்ஸ நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்மால் கேப்ஸ்.
அதாவது ஒரு கம்பெனியோட ஷேர மட்டும் வாங்குறதுக்கு பதிலா, ஒரு குறிப்பிட்ட தீம் அல்லது ஸ்ட்ராட்டஜி அடிப்படையில பல கம்பெனிஸ சேர்த்து ஒரு பேஸ்கெட் மாதிரி வச்சிருந்தா அது எப்படி இருக்கும்? அதான் இந்த ஸ்மால் கேஸ் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிளுக்கு ஃபியூச்சர்ல வந்து ஈவி வெஹிக்கிள்ஸ் நல்லா போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம அந்த ஈவி கான்செப்ட்ட வச்சு ஒரு பேஸ்கெட்டு வச்சிருப்பாங்க. அதில என்ன இருக்கும்னா, அந்த ஈவில இருக்கிற முக்கியமான கம்பெனிஸ சேர்த்து ஒரு பேஸ்கெட் மாரி வச்சிருப்பாங்க. நம்ம அத மட்டும் வாங்கிக்கலாம். ஆனா, இங்க ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். பேஸ்கெட்ன்னு சொன்னதால ரிஸ்க் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா, ஷேர் மார்க்கெட்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு ரிஸ்க் இருக்கு. ஸோ, இத பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரீக். ஸ்ட்ரீக் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தொடர்பான டூல். அதாவது ஒரு குறிப்பிட்ட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி வேலை செஞ்சிருக்கும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. அதாவது பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கியிருக்கிறீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிய அப்ளை பண்ணி அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இதில பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு பிகினரா நம்மளுக்கு இப்போதைக்கு இது பயன்படுத்த கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்டின்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு பேசிக்கே தெரியாது. ஸோ பேசிக் தெரிஞ்ச பிறகு, அதாவது சார்ட்ஸு, ஆர்டர்ஸு, ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டு இதெல்லாம் கத்துக்கிட்டு, அப்புறம் இந்த லெவலுக்கு போலாம். ஆனா, கண்டிப்பா இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு குயிக்கா ரீகேப் பார்க்கலாமா? அதாவது கைட்னா ட்ரேடிங்கு, காயின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, கன்சோல்னா அக்கவுண்டு, ஹோல்டிங்கு, ரிப்போர்ட்ஸு, வெரசிட்டினா லேர்னிங்க்கு, சென்சிபிள்னா ஆப்ஸ் அண்ட் அனாலிசிஸ்க்கு, ஸ்மால் கேஸ்னா இன்வெஸ்ட்மென்ட் பேஸ்கெட்டு, ஸ்ட்ரீக்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட பேக் டெஸ்டிங்கு. இது எல்லாமே ஒரே மாதிரி வேலை செய்யாது. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பர்ப்பஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி பர்ப்பஸ்னால தான் எனக்கு ஜெரோதா பர்சனலா ரொம்ப புடிச்சிருக்கு. நானும் இத கன்டினியூவா யூஸ் பண்ணிட்டு வரேன். இப்போ ஜெரோதாவ பத்திய ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இனிமே ஒவ்வொன்னையும் நம்ம தனித்தனியா டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு எத பார்க்க போறோம்னா, ஜெரோதாவோட கைட் வெப் வெர்ஷன். அதாவது கைட் வெப்ப எப்படி ஓப்பன் பண்றது? அத லாகின் எப்படி பண்றது? அதில 2FA என்ன? லாகின் ஆன பிறகு ஸ்க்ரீன்ல என்னென்ன இருக்கு? அதுலேருந்து ஒவ்வொரு ஆப்ஷனையும் பிகினருக்கு புரியிற மாரி நான் சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போற சீரியஸ் வந்து கைட் வெப் சீரியஸ். கண்டிப்பா. அதில நம்ம எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இத பார்க்குற மூலமா நம்ம ஜெரோதா ஆப்ப எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் விளக்கமா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாரி வீடியோஸ் புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.